இவரு தான் சொன்னாரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு. நான் ஒண்ணு மட்டும் மிகுந்த வருத்தத்தோட சொல்றேன் சார், நிறைய விஷயத்துல திமுக ஆட்சி ஃபெயிலியர் ஆயிருக்கு. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை நான் மட்டும் சொல்லல. திஸ் இஸ் நாட் த ஒன்லி இன்சிடென்ட். சிம்பிளா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 13 வயசு பொண்ணை 13 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த 13 வயசு பொண்ணு 6 மாசம் பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெளியே தெரிஞ்சிருக்கு. தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன் விசாரிச்சிருக்காங்க, செங்கல்பட்டு ஜிஹெச் கொண்டு போயிருக்காங்க. அந்த 13 பேரையும் இப்ப அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பையன் தண்ணி போடுறதுக்காக போயிருக்கான் அவங்க வீட்டில் குடிக்கிறதுக்கு. அந்த பையன் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த 13 பேர்ல அந்த பொண்ணோட அம்மாவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணோட அம்மா இது வரைக்கும் 6 மாசம் வரைக்கும் வெளியே சொல்லாம இருந்திருக்கு. 7 பேர் ஜுவனைல்ஸ். இந்த மாதிரி ஒரு இது ஒரு சாதனையா. ஏன்னா ஒரு தண்ணி போடுற பையன், வாட்டர் குடிக்கிற தண்ணி போடுற பையன் இந்த மாதிரி தைரியமா ஒருத்தனை பேரை கூப்பிட்டு போய் ஒரு தப்பு பண்றான்னா காவல்துறை மேல பயம் இல்லைன்னு